ஹலோ ஹாய் வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலை நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே எப்படி நூல் பரோட்டா பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது கூடயே கொஞ்சமாக உப்பு, அது கூடயே கொஞ்சமாக சுகரும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் வெது வெதுப்பான பால் ஒரு அரை டம்ளர் நான் அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது கூடயே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ இது நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே அப்பப்போ நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்கன்னா உங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல மாவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து கொடுக்கும். கையில் எண்ணெய் ஊற்ற ஊற்ற உங்களுக்கு கையில் மாவு ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். சுத்தமாக கையில் ஒட்டவே இல்லை. இப்போ இது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி தனித்தனியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு பால்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கையிலையும் ஒட்டாது. ஸோ தேய்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நல்லா பிரிஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு நல்லா பெருசாக வரும். கையில் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா சப்பாத்தி அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா கார்னருமே எங்கெல்லாம் உங்களுக்கு திக்னஸாக தெரியுதோ அந்த சைட்லாம் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி லைன் நல்லா பெருசாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய லைனாக நல்லா நீங்கள் அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மாவை இன்னும் குட்டி குட்டியாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பக்கத்தில் ஒன்று சேர்த்துருங்க. ஒன்று சேர்த்து மாவை கொஞ்சம் லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி சென்டரில் வச்சு இந்த மாதிரி மாவை சுற்றி விட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது சாஃப்டாக லேயராக வரும். பாருங்கள், இப்போ இது பண்ணி அந்த கேப் வராத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கிட்டோன்னா தான் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கூட காஞ்சி போகாது. ஸோ எண்ணெய் இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே பண்ணி வச்சுட்டோம். இப்போ அதுலேருந்து ஒரு சப்பாத்தி எடுத்து கையிலே நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஸோ ரொட்டி தட்டுற மாதிரி நம்ம இந்த மாதிரி கையில் ஒரு 3 ஃபிங்கர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், 3 உருண்டை எடுத்திருக்கேன். இதை எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவி இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ தோசை கல் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பரோட்டாவை இதில் இப்போ போட்டுடலாம். ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சேர்த்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுங்க. நல்லா 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். ஸோ எண்ணெய் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு ஹார்டாக இருக்காது. ஸோ அப்பப்போ இது மாதிரி ரொட்டேட் பண்ணி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 செட்டு நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்போ ஒரு செட்டில் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கதை இப்போ நம்ம நல்லா அடிக்க போகிறோம். நல்லா பீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும்போதே எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சாஃப்டாக ஆகிடும். இந்த மாதிரி நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், அந்த லேயர்லாம் தனித்தனியாக வந்திருக்கு. நூல் நூலாக உங்களுக்கு தெரியுது. பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக வந்தது பரோட்டா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தனித்தனியாக நம்ம எடுத்துட்டோம். எல்லாமே அது தனித்தனியாக அழகாக சாஃப்டாக பிரிஞ்சு வந்துடுச்சு. ரொம்பவே வீட்டிலையே ஒரு ½ அன் ஹவரில் எப்படி ஒரு சூப்பரான நூல் பரோட்டா பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பாருங்கள், பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு சூப்பரான ரோட்டு கடை சால்னா நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ இதோட வீடியோ வந்து நான் லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் என்னோடய சேனலில் பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.